2026ஓட சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4, 5 மாசம் தான் 3, 4 மாசம் தான் இருக்கவே செய்யுது. ஸோ இந்த சூழல்ல யாரோட அரசியல பார்க்கும்போது, இவங்க நல்லா பண்றாங்க, இவங்க வரணும் அப்படின்னு நீங்க யார ஃபீல் பண்றீங்க? எதனால ஃபீல் பண்றீங்க? அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஆஸ் ஐ கெஸ் விஜய் ஃபார் லைஃப் மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இப்போ புதுசாக இறங்கியிருக்கனால அவங்க நியூவாக வந்தால் நிறைய நல்ல விஷயம் பண்ணுவாங்க. அண்டு கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு இவங்க கிட்ட கையில் போனால் கண்டிப்பாகவே நல்லா பண்ணுவாங்க ஐ கெஸ். அண்ட் ஸ்டாலின் கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு கொஞ்சம் நிறையவே பேஸ் நிறைய இருக்குது. யார்கிட்ட இருந்து பேஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு. யங்ஸ்டர்ஸ் அதாவது காலேஜ் ஐ மீன் அந்த 20s அந்த டீனேஜர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து நிறையா இருக்குது விஜய்க்கு. இப்போ எதனால வந்து நீங்க விஜய் வந்து வந்தா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க புதுசாக வந்திருக்காங்களோ ஸோ தேல் திங்க் தட் நம்ம இப்போ நல்லா பண்ணால் மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்தால் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. விஜய் தான். ஏன் விஜய் வரணும்? என்ன ஒரு ஹீரோவாக இருக்கும் போதே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ பொலிட்டிக்ஸில் வந்தாருன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதனால விஜய். இப்போ நம்ம யாரையாச்சும் மாற்றணும்னு நினைக்கிறோம்னா அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே மாற்றுவோம். இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எந்த மாதிரி? அது சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் வந்தவங்களே வந்துட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக. யாருன்னா புதுசாக வந்தால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்ன்றதுனால விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ விஜய் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? இப்போ ஆமா. விஜய் வரணும்னா அவர் மேல உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கணும். இவர் பண்ணுவாரு இல்ல எந்த பாயிண்ட்ல வந்து அவர் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தோணணும்ல? எப்போ தோணுது அந்த மாதிரி? அவர் வந்தால் பண்ணிடுவாருங்க. அது மட்டும் எங்களுக்கு தோணும். எதனால? பிடிக்கும், அவரை பிடிக்கும். ஓகே. பிடிக்கும் அப்படின்றதுனால ஆமா. அவர் வந்து பண்ணிடுவாரு. ஆமாம், அப்படின்றது. பண்ணிடுவார். விஜய் தான்க்கா. விஜய் தான் வந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. எதனால? எல்லாரும் அவர் நல்லா கொஞ்சம் பண்ணுவார்னு நினைக்கிறோம்க்கா எல்லாருக்குமே. எல்லாருக்குமே அவர் தான் மோஸ்ட்லி அவரு தான் பிடிக்கும் எல்லாருக்குமே. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். பண்ணுவாருன்னு சொல்றீங்க இல்லையா? இவங்க பண்ணுவாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா தானே நம்ம வந்து அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையா சொல்லுவோம். எந்த இதுல வந்து உங்களுக்கு அவர் பண்ணுவாருன்னு தோணுது? எல்லாருக்குமே அவர் பிடிக்குது இல்லைக்கா. இப்போ நம்ம ஷூட்டிங்லாம் கூட பார்க்குறோம். அவர் எப்படி அவர் பேசுறது தான் தெரியுது இல்லை, இவர் பண்ணுவாருன்னு தெரியுது. நான் அதை வச்சு சொல்கிறேன். இப்போ நிறைய மக்கள் கிட்ட எல்லாம் நிறைய மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்துறாரு. அவர் பேசின விஷயங்கள்லாம் கவனிச்சீங்களா? ஆ ஸோ அதுலலாம் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து கெயின் ஆகுற வகையில இருந்துச்சு. ஆமாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற ஆட்சியை பார்த்தீங்கன்னா, இதுல ஏன் வந்து இவங்க நல்லா பண்ண மாட்டாங்க, விஜய் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆட்சியில எதுவும் பிரச்சனை இருக்கா? இந்த அப்படின்னு ஆட்சியில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லைக்கா. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, விஜய்னா எல்லாருக்குமே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். மெயினாக அவர் வந்தால் இப்போது மாநாட்சிலே நாங்கள் வந்து பார்த்தோம். எல்லாரும் அவ்வளோ சியரப் பண்ணுறது அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்க சொல்றீங்க, இந்த திமுக ஆட்சியில பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. பிரச்சனை இல்லாத ஆட்சியை ஏன் மாத்தணும்? அதுக்கு எங்களுக்கு தெரில. பட் எங்களுக்கு விஜய் வேணும், அவ்வளோதான். ஆப்வியஸாக டிவிக்கே தான் நான் சொல்வேன். எதனால? எதனாலனா இப்போ இது வரைக்குமே எல்லாருமே பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் டிவிக்கேன்னு பொறுத்த வரைக்கும் நியூவாக வரலாம். இப்போ அவங்க வந்து 2Kக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் அவர் நிறைய கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு என்னவோ டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் தான் வரணும். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில என்ன பிரச்சனை? அதனால நீங்க டிவிக்கே வந்து சொல்றீங்க. இப்போ மெயினாக சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸ் நிறைய வருது. இவர் வந்தால் அது இருக்காதுன்னு எனக்கு தோணுது. நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆமாம். நைட்டில் எப்படிங்க நம்மளால ஃப்ரீயாக போக முடியுது? அது கொஞ்சம் இருக்குது. பட் அது கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஆட்சியில் அது நடக்குது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நடக்காது விஜய் வந்தான்னு எனக்கு தோணுது. எதனால விஜய் வந்தா என்ன நம்பிக்கை வந்து உங்களுக்கு அவர் மேல கிரியேட் ஆகுது அப்படி சொல்லுங்க. ஏன்னா என்ன நம்பிக்கைனா பிகாஸ் அவர் சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இதெல்லாம் நடக்காது, இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கரூர் மேட்டராகவே இருக்கட்டுமே. ஸோ அதனால எனக்கு தோணுது, எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வந்தாருன்னா இது நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கிறாங்க, சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள், அந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும்னே உங்களுக்கு தோணலையா? எனக்கு இவங்களோட வார்த்தைகள்ல உண்மையே தெரியல. ஓகே. அதனால இப்போ விஜய் இப்போ ஆக்டரா நான் சொல்ல வரல. அவர் ஸ்பீக் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு உண்மை இருக்கும், அவருக்குள்ள தெளிவு இருக்கும். ஸோ அதை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார் சொல்ல போனால். அதனால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, அவரும் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. எப்போவுமே வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் நமக்கு நம்ம ஓட் போடுறோம். புதுசாக ஏதாச்சும் வந்தால் அவர் என்ன சேஞ்ச் பண்ணுறாரு, ஸோ நம்ம பார்க்கலாம்ல. ஸோ மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸும் வந்து டிவிக்கே தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆஸ் நியூஸ் நான் பார்த்த வரைக்கும் இப்போது எல்டர் பீப்புள் கூட விஜய் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஎம்கே விட இப்போ டிவிக்கே தான் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ சான்ஸ்ன்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓகே. பட் ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஒரு அப்படி அந்த ஒரு பொசிஷன் நீங்கள் சான்ஸ் பேஸ்ட் வந்து கொடுக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிறது மட்டும் ஒழுங்காக இல்லைல்ல பாலிடிக்ஸு.
யா ஸோ கொடுக்கலாமே ஒரு சான்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யா ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்டாலினுக்கு எதுக்காக ஓட்டு போட்டோம்னா அப்போ அவங்க கூட வந்து போட்டி போட பெருசாக யாருமே கிடையாது. இல்லைன்ற பேஸ்னால தான் நம்ம போட்டோம். ஓகேவா? ஏன்னா அப்போ அம்மாவும் கிடையாது, பெருசாக அவங்களுக்கு இதுவே கிடையாது, எப்படி சொல்ல போட்டியே கிடையாது. அதனால தான் நம்ம ஸ்டாலினுக்கு போட்டோம். இப்போ வந்து இவங்களுக்கு டிவிக்கு போட்டியாக இருக்கனால ஐ கெஸ் டிவிக்கு போட்டால் they'll give us best things to the country அந்த இப்போ மாதிரி. மழை பெஞ்சதுனால ரோடு எதுவுமே சரியாகவும் இல்லை. சூளையில் நாங்கள் இருக்கோம். Okay. அங்கே கூட அவங்க எதுவுமே ரோட் சரியாக பண்ணல. நிறைய நியூஸ்லலாம் வந்துச்சு. ஸோ அதனால இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தா பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக நம்பிக்கைன்னு கிடையாது. பிகாஸ் நான் நோட்டாக்கே ஓட் போடலான்னு தான் இருக்கேன். ஆனால் பை த வே விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக வரலாம். இதில் சான்ஸ் வேணாம், எங்களுக்கு பழையபடி டிஎம்கே ஓகே தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன். டிஎம்கே நல்லா தான் ஆட்சி பண்ணுறாங்க. என்ன அப்பப்போ நிறையா மிஸ்டேக்ஸ் நடக்குது, நிறைய இஷ்யூஸ் கொஷின் பண்ணுறதில்ல. அது மாதிரி விஜயுமே நிறைய கொஷின் பண்ணல தான். பட் ஸ்டில் யார் வந்தாலுமே ஒழுங்காக கொஷின் பண்ண போகிறது கிடையாது. இப்போது சில பேர் இருப்பாங்கள்ல, நமக்கு இவங்களே ஓகே, பழகப்பட்டவங்களே ஓகே தான் அப்படின்னு. அதனால டிஎம்கே எனக்கு ஒரு வகையில் ஓகே. நான் விஜய் ஃபேன்னால எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான். ஆமாம். மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. யார் வந்தாலும் பண்ண தான் போகிறாங்க. டிஎம்கே இப்போதைக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க டிஎம்கே. ஸோ அவங்களே வந்தாலும் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பழகுனவங்க தானே. புதுசாக எதுவும் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு பண்ணாமல் இருக்கிறவங்கள விட சொன்னதை ஓரளவுக்காவது பண்ணவங்க ஓகே இல்லை. அவ்வளோதான்க்கா. தேங்க்யூ. ஆனா நிறைய பேர் வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா? கரூர் இன்சிடென்ட் எல்லாம் பாத்தீங்களா? எவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. எங்க போனாலும் விஜய்க்குன்ற அந்த கூட்டம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நாங்களே வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இல்லை, அதே மாதிரி விஜய்க்கும் சப்போர்ட்டர்ஸ் இல்லை. யார் வந்தால் நல்லது பண்ணுவாங்களோ அவங்க வரட்டும். அவ்வளோதான். ஆக்சுவலி விஜய்க்கு வந்து ஃபேன் பேஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. முக்கால்வாசி பேர்கிட்ட ஓட்டர் ஐடியே இருக்காது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்ட. இப்போ விஜய் வந்துட்டாரு, அவர் தான் ஜெயிப்பாருன்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. நமக்கே தெரியும் டிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாதி பேர்கிட்ட ஓட்டர் ஐடி எல்லாமே சின்ன பசங்க, ஃபேன்ஸ் பேஸ் தான் அதிகமாக வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறது. அங்கே பார்க்குற கூட்டம் வந்து ஓட்டு போடாது. பாதி கூட்டம் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனாலுமே உங்களுக்கு விஜய் வரணும்னு தோணுது. விஜய் வரணும் பிகாஸ் ஒரு ஃபேனாக எனக்கு விஜயை பிடிக்கும், அதுக்காக வரலாம். அவர்கிட்ட இருக்க ஆர்ட்ஸ்லாம் பார்த்தா நம்மளால இது பண்ண முடியாது, ஓட் போட முடியாது. இப்போ அவர் ஃபேன், அவரோட பிடிக்கும் எனக்கு. எதனால பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்தே லைக் அவரோட மூவிஸ் பிடிக்கும். மூவிஸ் பிடிக்கும். ஆனா மூவிஸ்க்காக நம்ம வந்து ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அது கரெக்ட். அது அப்படி கன்சிடர் பண்ண முடியாது. எனக்கு இவரை பிடிக்கும். ஒரு ஆஸ் அ பர்சனாக அவரோட ஸ்பீச்லாம் நல்லா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவரோட அரசியல் சம்மந்தப்பட்ட மூவிலாம் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். நம்ம நம்பினா அவருக்கு ஓட் போடலாம். இல்லை அவர் மூவியில் வேறு மாதிரி, ரியல் லைஃப்பில் வேறு மாதிரினா நம்மளால் ஓட் போட முடியாது.